மாமா, போனை கையில வச்சுக்கிட்டு ஏன் டென்ஷனா இருக்கீங்க? யாரோட போனுக்கும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா, ஒரு முக்கியமான கால் வரணும், அதான். யார்கிட்ட இருந்து கால் வரணும்? அப்படி என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்ன நல்ல விஷயம் மாமா, எனக்கு தெரியாம? அது எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எலெக்ஷன் ஆபீஸ்ல ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்களான்னு நம்ம அழக பார்த்து போன் பண்ண சொன்னேன். அதான் அவன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாம தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போக போறோம்ல, அதுக்கே வீணா அண்ணனை அலைய விடுறீங்க? அது இந்த போன் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். அழகர் என்ன போன் தானே சொன்னாரு, அப்படியே போனை ஆன் பண்ணி பேசாம தள்ளி போறாரு. ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்கம்மா. டேய் இனியா, என்னடா இப்படி பண்ணிட்ட? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி கண்மணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. ஓ அப்படியா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட வேகமா செஞ்சுட்டாங்க. நான் இவ்ளோ டென்ஷனா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா இவ்ளோ சந்தோஷமா கேக்குற? சந்தோஷப்படாம? நம்ம ராசாத்தி அந்த கண்மணியால கடத்தப்பட்டிருக்கா, அது தெரியல உங்களுக்கு? ஆமாமா, அவ ராசாத்தியை கடத்துறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. ஆனா அவங்க மாத்தி பொன்னியக்காவை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, நாங்க பொன்னியக்காவை காப்பாத்துறதுக்கு ராத்திரி பூரா தேடி அலைஞ்சு என்ன பாடுபட்டு இருந்தோம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஏன்டான்னு கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த கண்மணி எல்லாம் எப்பவுமே திருந்தவே மாட்டா இனியா. அது இந்த ஜென்மத்துல திருந்தாதுமா. அவ ராசாத்தியை கடத்தி அவ நாமினேஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டா. கடைசியில ராசாத்தியும் கடத்த பாத்திருக்கா. இவ்வளவு பண்ணிருக்காளு, அவள் என்ன சும்மா விட சொல்றீங்க? அது மட்டும் இல்லம்மா, இப்ப நாம அவளை சும்மா விட்டோம், நாம மட்டும் இல்ல நம்ம ஊர் மக்களும் அவகிட்ட மாட்டி தினம் தினம் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். நீ சொல்றது சரிதான்டா. இருந்தாலும் அம்மா, தான் ஜெயிக்கணும்னா கண்மணி என்ன வேணா பண்ணுவா. அதான் அவளை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அதுக்கு இல்லடா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாம வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் அவ நம்ம விட்டு மருமகளா போய் தொலைஞ்சிட்டாளே. இப்போ அவ அரெஸ்ட் ஆனது நம்ம குடும்பத்துக்கு தானடா கெட்ட பேரு. இப்படி பார்த்து பார்த்துதான் அண்ணி இந்த அளவுக்கு மோசமா வந்திருக்காங்க. அம்மா, அதுவும் இல்லாம நாமெல்லாம் பேசி அவங்களை திருத்தவே முடியாது. இப்ப பாருங்க, ராசாத்திய கண்மணி அழிக்கணும்னு நினைக்கும் போது என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அதை விட தப்பு வேற எதுவுமே இருக்க முடியாதுமா. இப்ப என்ன, பெரியம்மா என் மேல கோவப்படுவாங்க அதானே? ஆமாண்டா இனியா, அக்கா ஊர்ல இருந்து வந்து விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா நம்ம ராசாத்தி மேல இருக்கிற கோவம் இன்னும் தான் அதிகமாகும். பரவாயில்ல விடுங்கம்மா, என்னதான் செஞ்சாலும் பெரியம்மா இந்த ஜென்மத்துல ராசாத்திய மருமகளை ஏத்துக்க போறதே கிடையாது. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் சரி அதை விடுங்க முதல்ல. சரிடா, கண்மணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதும் அப்பாவும் பெரியப்பாவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. அப்படியா? இப்ப அவங்க போயிருக்கலாம், ஆனா கண்மணி பண்ண தப்ப நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கோம். கண்டிப்பா அவ நாமினேஷன் செய்யவே முடியாது. அதுவும் இல்லாம கண்டிப்பா பெரியம்மா எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆமாண்டா, அந்த அளவுக்கு கண்மணி அக்காவோட மனச மாத்தி வச்சிருக்கா. ராசாத்தி இப்ப நாமினேஷன் பண்ண கிளம்பிட்டு இருக்கா. இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லி எதுவும் குழப்பம் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். என்ன ஆனாலும் சரி, நீங்க இந்த விஷயத்த மட்டும் ராசாத்திக்கு அதுக்கு வராதபடி பாத்துக்கங்க. சரிப்பா, நான் எதுவும் சொல்லல, நாங்க பாத்துக்கிறோம். நான் ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே அவ நம்ம பெரியம்மாவை மீறி இப்போ எலெக்ஷன்ல நிக்க போறோம் அப்படின்னு பெரிய குழப்பத்துல இருக்கா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்களேன், கண்டிப்பா மூட் அவுட் ஆகி அப்செட் ஆயிடுவா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி நாமினேஷன் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன். சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ போய் ராசாத்திய எலெக்ஷன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வா, நான் அப்புறமா போன் பண்றேன். சரிம்மா.
என்ன மாப்ள ரொம்ப நேரமா போன் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல மாமா, கண்மணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் வேணும் மாப்ள. ஏன் இப்படி பார்த்தா நாம தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். யாரோ அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டாங்க. மாமா, நானும் அழுகிறேன் தான் இதை பண்ணது. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா மாமா, நேற்று உங்க எல்லாரையும் வீட்டுல இறக்கி விட்டோம்ல, அதுக்கப்புறம் நானும் அழுகிறோம் பொன்னி அக்காவை கடத்தினவங்களை பிடிச்சி 2 போடு போட்டோம். அதோட அவங்க வாயாலேயே கண்மணி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்ல வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அதோட அவங்க வாயிலேயே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால்தான் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் அம்மா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன மாப்ள இவ்வளவு சைலண்டா எல்லா வேலையும் முடிச்சிருக்கீங்க? சூப்பர் மாப்ள. ஆனா ராசாத்தி தான் இத. மாமா, இந்த விஷயம் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் ராசாத்திக்கு தெரியவா? சரிங்க மாப்ள. என்ன மாமாவும் மாப்பிளையும் அப்படி ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சத்தம் போடாத. ஏன் சத்தம் போட்டு தொலைக்கிற? என்ன ஏங்க இப்படி திட்டுறீங்க? அக்கா, மாமா உங்களை திட்டல. அது வந்து என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க தம்பி. கண்டிப்பா இந்த விஷயத்தை ராசாத்தி கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது. என்னது? ராசாத்திக்கு சொல்லக்கூடாதா? ஆ? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? ஐயோ அத்தை, என்னால முடியல. திரும்பவுமா எல்லா விஷயத்தையும் மாமா தெளிவா சொல்லிடுவாரு. மாமா, அத்தை கிட்ட சொல்லிடுங்க, கேட்டுக்கங்க. மாப்ள மாப்ள. அம்மா, அது வந்துமா. ஏங்க கத்துறீங்க? அம்மா, அது வந்து ஆமாண்டா, இது கண்டிப்பா ராசாத்திக்கு தெரியக்கூடாது. மா, எத்தனை தடவைமா சொல்றது உள்ள போக கூடாதுன்னு? இன்ஸ்பெக்டர் திட்டுவாரு, உள்ள போக கூடாது. சம்பந்தி வந்துட்டீங்களா? என்ன உள்ளேயே விட மாட்டேன்றாங்களே. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை லத்தியால அடிச்சு முட்டிய கிட்டிய உடைச்சிட்டாங்களோ என்னமோ. ஐயோ, என் பொண்ணு பாவம். நீங்க சீக்கிரமா வந்து வாங்க 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 வாங்க. ஐயோ கண்மணி, ஐயோ உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காடி நான் பெத்தேன். குளமா மேரே, இல்லனா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். என்னது? என்னையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சம்பந்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சார், நீங்க கொஞ்சம் உட்காருங்க சார். மேடம், கண்மணி எங்க வீட்டு பொண்ணு. எங்க குடும்பத்துக்குன்னு ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் இருக்கு. அவ இப்படி லாக்கப்ல இருக்கிறத 4 பேர் பார்த்தாங்கன்னா குடும்ப கௌரவமே போயிடும். அதனால கேஸ் எதுவும் போடாம நீங்களே பார்த்து ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டீங்கன்னா. இத பாருங்க பாரி ஐயா, நீங்க என்ன பேசினாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அவங்க மருமக மேல கொடுத்திருக்கிற கேஸ் ஆள் கடத்தல் கேஸ். அதுவும் கடத்தினவன் இவங்க தான் கடத்த சொன்னாங்கன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அது இல்ல மேடம், அது வந்து ஐயா, பெரிய இடத்து குடும்பம் கௌரவம் எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம்? ரவுடி பசங்களோட சேர்ந்து ஆள் கடத்தல் வேலை செய்து இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க சொல்றது என்னமோ சரிதான் மேடம். இருந்தாலும் எங்க குடும்ப மரியாதைக்காக கண்மணி மேல எந்த கேஸும் போட்டுறாதீங்க. அப்பா, இவளுக்காக நீங்க ஏப்பா கெஞ்சிட்டு இருக்கீங்க? இப்படியே இங்கே கடந்து சாவட்டும்பா, அப்பதான் புத்தி வரும். மேடம், அவ ஏதோ கோபத்துல பேசிட்டா. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சாரிங்க ஐயா, அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கோர்ட்ல ஆஜர் பண்ணிடுறேன். நீங்க வேணா ஜாமீன்ல எடுத்துக்கோங்க. ஐயோ சம்பந்தி, என் பொண்ணு உள்ளேதான் இருப்பாளா? அவளை வெளியில கொண்டு வரவே முடியாதா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு பண்ண கூத்துக்கு இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இதுல நீங்க வேறயா? என்ன மாப்பிள்ள இப்படி திட்டுறீங்க? உங்க தம்பி தானே என் பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏமா, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? மேடம்,
கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போக வேண்டாம், நீங்களே பார்த்து ஏதாவது முடிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் மேடம். கண்மணி, நல்ல வேளை கண்மணி, உன் அத்தை இங்க இல்ல. இருந்திருந்தா உனக்கு எனக்கும் செம மாத்த விழுந்திருக்கும். அது மட்டும் இல்ல, ஏன் கண்மணி எப்ப பார்த்தாலும் சொதப்புவியா? உன்னால முடியலன்னா ஓரமா ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் உயிரையும் சேர்த்து வாங்குற? அப்படி இப்படின்னு திட்டி தீர்த்திருப்பாள்ல. என்னம்மா எல்லாம் எங்க அத்தை கேப்பாங்கன்னு நீ கேட்டுட்டு இருக்கியா? ஆஹா, அதுக்கு இல்ல கண்மணி. சரிங்க ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால ஒரு யோசனை மட்டும் சொல்றேன். உங்க மருமக மேல கேஸ் கொடுத்தது உங்க பையன் இனியன் தான். அவரு வந்து கேஸ வாபஸ் பண்ணா நான் அவங்களை ரிலீஸ் பண்றேன். அப்படிங்களா? அப்போ இனிய வந்து வாபஸ் வாங்கினா விட்டுருவீங்களா? கண்டிப்பா. அது ஒண்ணுதாங்க வழி. இனிய உங்க பையன் தானே, எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, போய் பேசி பாருங்க. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நான் உடனே போய் இனியங்கிட்ட பேசி வர சொல்றேன். சரிங்க மேடம். அண்ணா, நம்ம உடனே போய் இனியங்கிட்ட பேசுவோம். குமாரா, சரி சித்தப்பா. அப்ப நான் கிளம்புறேன். அத்தை, நீங்களும் வாங்க, இனிய வீட்டுக்கு போலாம். இல்ல மாப்பிள, என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் இவ கூடயே இருக்கேன். நீங்க வேணா போய் உங்க தம்பிய சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. இப்படி ஒரு பொண்ணை பெத்தா நீங்களும் கடைசி வரைக்கும் ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். ஏன் கண்மணி, இப்ப மட்டும் உன் மாமியாக்காரி இருந்தா என்ன இனியன் கால்ல விழ வச்சிட்டியே, முட்டாள் முட்டாள்னு உன்னை திட்டி இருப்பாங்கல்ல. நீ அடங்கவே மாட்டியா? இரு, உன்னை வெளியே வந்து கவனிச்சுக்கிறேன். நம்ம வாயும் சும்மா கிடக்க மாட்டேங்குது. சித்தப்பா, இனியனை கஷ்டப்படுத்தாதீங்க சித்தப்பா. கண்மணியை வெளியே எடுத்தா ராசாத்திய நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. டேய், என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டிடா. போய் வண்டியில ஏறு, இனியனை பார்த்துட்டு வந்துடலாம். ஏறு. நான் இங்க லாக்அப்ல இருக்கேன், என்னை பத்தி கவலையப்படாம இருக்கு பாரு. இங்க வர ஆத்திரத்துக்கு அம்மா. என்ன மா, அந்த போன் எடுத்துட்டு வா. நீங்க வரல, நான் உன்னை கொண்டு வா. ஐயோ, இவளை காப்பாத்த வந்தா இவளுக்கு கம்பெனிக்கு நம்மளையும் கூப்பிட்டு லாக்கப்ல வச்சிருவா போல இருக்கே. சீக்கிரம் வா. இவளை பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ. சார், சார். என்னம்மா?
என் பொண்ணுக்கு தண்ணி தாகம் எடுக்குதான். இந்த தண்ணி பாட்டில மட்டும் கொடுத்துறேன் சார். செல்லுக்குள்ள தண்ணி இருக்கு, அதை எடுத்து குடி சொல்லுமா. சார், என் பொண்ணுக்கு மினரல் வாட்டர் தான் பிடிக்கும். அதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது சார். ஏமா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சனா தேவையில்லாம திட்டுமா. என்ன மாட்டி விட்டுறாதம்மா, போமா அதே குடி சொல்லுமா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் 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 கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். போமா போமா போய் தொலைமா. தேங்க்யூ சார். அவா குடு, இந்தா. The number you're calling is out of network coverage area. Please try later. The number you're calling is out of network coverage area. Please try later. டேய், எங்கடா அந்த மருது பைய போய் தொலைஞ்சா? எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானான்னு தெரியல. போன் போட்டாலும் போய் தொலைக்க மாட்டேங்குது. இவ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கறா? சொல்லு கண்மணி. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏய், நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற கோவத்தை கலறிட்டு இருக்காத. நியாயமா பார்த்தா நான் தான் உங்க மேல கோவப்படணும். கோவப்படுத்துற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இதுக்கு மேல என்ன பண்ணணும்? பாரு, நானே என் தம்பிய காணோங்கிற கடுப்புல இருக்கிறேன். மரியாதையா போனை வச்சிரு. ஓ, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஹலோ சார். ஹலோ சார், இங்க என்ன? அவங்க உங்களை விட டெரராமே. கெட் அவுட். நான் இப்போ எங்க இருந்து போன் பேசுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? லாக்அப்ல இருந்து. லாக்அப்லயா? என்ன உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க தம்பி மருதுதான். அப்ப என் தம்பி மருது உள்ளதா இருக்கானா? நான் சொல்லிதான் ராசாத்திய கடத்தினதா ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த சூழ்நிலையும் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க தானே? இப்ப உங்க தம்பிய வச்சு என்ன உள்ள தூக்கி வச்சிட்டீங்க. ஏய், சத்தியமா நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. என் தம்பி அப்படி காட்டி கொடுக்கிற ஆள் இல்ல. ஏதோ நடந்திருக்கு. நல்லா நடந்துச்சு போங்க. ராசாத்திய எலெக்ஷன்ல நாமினேட் பண்ண விடாம பண்ண சொன்னா உங்க தம்பியும் நீங்களும் சேர்ந்து என்ன நாமினேட் பண்ண விடாம பண்ணிட்டீங்க. நல்லா இருக்குங்க. இதுக்கா நான் பணம் எடுத்து உங்களுக்கு குட்டி கொடுத்தேன். ஏய், வார்த்தையை விடாத. இந்த காஞ்சனா கொடுத்த வாக்க உயிரே போனாலும் காப்பாத்துவா. இப்பவும் சொல்றேன், அந்த ராசாத்தி எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ண முடியாது. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். மீறி போனா அவ போனமாதான் போவா. அந்த அளவுக்கு நான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்பவே உன்னை என் தம்பியும் வெளியில எடுக்க ஏற்பாடு பண்றேன். ஆஹா, ஐயோ, இல்ல இல்ல, நீங்க அவசரப்பட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடாதீங்க. எங்க வீட்ல இருக்கவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த இனியனையே வாபஸ் வாங்க வைக்க போறாங்க. அவன் வரும்போது நீங்க இங்க இருந்தா அப்புறம் அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனால நீங்க என்ன பத்தி எந்த கவலையும் படாதீங்க. எப்படியும் என்ன வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீங்க அந்த ராசாத்திய நாமினேஷனுக்கு போக விடாம பண்ணாலே எனக்கு போதும். அவ கண்டிப்பா நாமினேஷன் பண்ண மாட்டா. அப்போ சரி, நான் வச்சிடறேன். என்னால ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது. அப்பா வராரு. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லையே. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ என்னமா இப்படி பண்ணிட்ட?
அன்னைக்கு மட்டும் இது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்பா, கண்மணி அரெஸ்ட் ஆனதுக்கும் ராசாத்திக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவளுக்கு எதுவும் தெரியாது. என்னது, கண்மணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? உன் அத்தை இருந்தா இதை நம்பிருப்பாளா? கண்டுபடி திட்டிருப்பாள. ஆமா பெரியப்பா, அது மட்டும் இல்ல, எப்பதான் பெரியமா ராசத்தையை திட்டாம இருந்திருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு வாட்டி திட்டும் போது என் மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? இனியா, உன் பொண்டாட்டி உனக்கு ஒஸ்தி தான். என்ன இருந்தாலும் அண்ணி நம்ம குடும்பத்துல பெரியவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. எந்த தப்பும் பண்ணாத ராசத்தை எப்ப பாரு திட்டிட்டே இருப்பாங்களா? மாமா, என்ன திட்டுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? டேய், ராசாத்தி சொன்ன மாதிரி இப்ப அது பிரச்சனை இல்ல. கண்மணி ஏதாவது தப்பு பண்ணா முதல்ல எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதிக பிரசங்கித்தனமா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அண்ணி தாண்டி வந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்ல, நான் வந்து சொல்லியிருந்தா பெரியமா நம்பியிருக்கவே மாட்டாங்க. ராசாத்தி மேல நம்பிக்கை வருமா உங்களுக்கு? அதை விட்டுட்டு எங்க 2 பேர் மேல தான் கோவப்படுவாங்க. ஏன் சாட்சியை கொண்டு நிறுத்தினா கூட அதை நாங்க 2 பேரும் சொல்லி வச்சு கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி பேசுவாங்க. நீங்க எல்லாரும் பெரியமா பேச்ச தட்ட மாட்டீங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்? பாரு, அவ சொல்றதும் கரெக்ட் தானப்பா. மரகால் அப்படித்தானே? அப்படி இல்லைன்னு அண்ணி நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க இல்லையா? அப்ப நான் இல்லைன்னு சொல்லவே இல்லப்பா. ஆனா அண்ணி விஷயத்துல பெரியமா எதையும் கேட்காம கண்மூடித்தனமா அவங்களை நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, ராசாத்தையை நிக்க விடாம பண்றதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆள் வச்சு ராசாத்தையை கடத்துற அளவுக்கு போயிருக்காங்கப்பா.